புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி வந்ததான பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த 3வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 45வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்காய் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனமாய் இருக்கிறது. இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு முன்பதாக சென்று சில கோணலான பாதைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். கரடு முரடான சில பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதான சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏனென்றால் இந்த மாதம் விசேஷமாக நாம் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளை தியானிக்கிறதான ஒரு மாதமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு காரியம் அறியாமல் நாம் கரடு முரடான சில காரியங்கள், சில பாதைகள்ல, சில கோணலான வழிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் சென்று கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் இன்றைக்கு நம்மளை பரிசுத்தமாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, அதனால தான் இந்த 3வது மாதத்திலே நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப மாதமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்பதாய் போகும் பொழுது எந்த மாதிரியான இடத்திலெல்லாம் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவாராம். நம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணிதான ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதான ஒரு ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும்படியாக அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்வார். அப்ப அந்த ஆயத்தம் பண்ணினதான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு முன்பதாய் போகும் பொழுது இருக்கிற தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் எகிப்தில அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதுதான் ஒரு கானான் தேசம். அதை கடந்து செல்ல வேண்டுமானால் செங்கடல்களும் யோர்தான்களும் எரிகோகளை எல்லாம் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. அந்த அதெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் கூட இருந்து அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதான அந்த கானான் தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்காய் சில ஆயத்தம் பண்ணினதான இடங்களிலே கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். இது உங்களுடைய வேலை ஸ்தலங்களாய் இருக்கலாம், உங்கள் பொருளாதார நிலைமையில் அடுத்த ஒரு நிலவரத்துல ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் பண்ணி வைத்திரு. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, படிப்பின் காரியங்களில ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் பண்ணி வைத்திருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்க பிரவேசிக்க போகிறீங்க. காரணம் ஏன் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். எல்லா கோணலான பாதைகளும் செவ்வையாய் மாற போகிறது. ஆண்டவர் ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்காக வைக்க போகிறார். ஏனென்றால் ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 23 எல்லாம் பார்க்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படிப்பட்டதான நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. 2வது காரியம், ஆதியாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது யாக்கோபினுடைய வாழ்க்கையில தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை எல்லாம் அவன் எடுத்து, சகோதரனுடைய சுதந்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் திரும்ப வரும் பொழுது அந்த இடத்துல பார்க்க முடியாது. பிரியமான பிறகு அவன் தனித்து விடப்பட்டவன் வனாந்திரத்தில் இருக்கிறான். அவன் தகப்பன் இல்லை, தாய் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு சொப்பனம். அதில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை தான் பிரியமானவர்களே ஆண்டவர் அவனோடு கூட சொன்னார். அவனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை அப்படியாய் நிறைவேறினது. அவன் போற இடத்துல எல்லாம் அவன் நிமித்தமாக அவனுடைய மாமனாருடைய வீடு, லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய பிள்ளைகளுடைய வீடு, அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் ஆண்டவர் சொன்னது
மாத்திரமல்ல, சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கர்த்தர் கூட இருந்தார். காரணம், கர்த்தர் அவனோடு கூட சென்றார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கோடு கூட வரப்போகிறார். நீ என்னென்ன காரியங்கள்லாம் எடுத்து செய்வீங்களோ அதெல்லாம் ஒரு சக்சஸ். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்த போகிறார். விசேஷமா இந்த 2 காரியம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லும் பொழுது அவர் ஆயத்தம் பண்ணினதான இடத்துல அல்லது கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பார். 2வது காரியம், நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். வெறுங்கையோடு தான் போனான். ஆனா 2 பரிவாரங்களோடு கர்த்தருக்கு அவர் திரும்பி வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்த காரணம், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்து முடித்தார். அப்ப அந்த 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் மேல வைக்க போகிறார். உங்க குடும்பத்தின் மேல வைக்க போறார். சிலருடைய ஊழியக்காரர்கள் மேல, அதனால சில சபைகள் மேல கர்த்தர் இந்த வார்த்தையை நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைவேற்றுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே வார்த்தையை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை கேட்டு கொண்டிருக்கிறதான ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 3வது மாதத்துல ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணினதான ஆண்டவரே சில இடங்களில் ஆண்டவரே அவர்களை கொண்டு நீர் வைக்கும்படியாக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வழிகளிலே காக்கிறதற்கு தூதர்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நாளில் ஆண்டவருடைய கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நன்மையும் கிருபையும் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தேவனீர் அப்படியாய் ஆண்டவரே நீர் செய்வதற்காய் நன்றி. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நீ சொல்லி இருக்கிறீரோ ஆண்டவரே இந்த மாதத்துல கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காய் சோத்திரம். அவர் எந்தெந்த காரியங்களை எல்லாம் ஜெபத்துல கேட்கிறார்களோ அதற்கு நீர் மறு உத்தரவு கொடுக்கிறபடியினால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே என் தேவனீர் அப்படியாய் நீர் செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இவர்களை சாட்சிகளாய் கர்த்தர் ஆண்டவரை நிறுத்துகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு சோத்திரங்கள் தாவே. அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய குடும்பங்களில் ஆண்டவரை கர்த்தனை இப்பொழுதே நீர் கொடுத்ததற்காய் சோத்திரம். இவர்கள் நன்மைகளை கர்த்தனை காண செய்தபடினாலும் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you. God bless you. இந்த நாளிலும் கூட கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை இந்த நம்பர்ல நீங்க கொடுங்க. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.